பெயின் ஏதாவது இருந்துச்சுன்னா இதுல உட்காரு. நீ ஓகே தானே? ஸ்டெல்லா கால் ஏதாவது வலிக்குதா? ஐயோ போதும், எனக்கு பெயின்லாம் எதுவும் இல்ல, வாங்க நம்ம போலாம். இத யார் பண்ணிருப்பாங்க, என்ன இதுன்னு உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட்டா இருக்கா? நிச்சயம் இதை அந்த பூஜா தான் பண்ணியிருப்பா. ஆனா இப்போதைக்கு இதை நம்ம யார்கிட்டையும் சொல்லி எந்த பிரச்சனையும் பண்ணாண்டாம். இப்போதைக்கு நம்ம பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கேன். ஆனா இந்த பூஜாவை சும்மாவே விடக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பண்றா. இருட்டி பூஜா, உனக்கு இருக்கு ஒரு நாள். எனக்கு யார் மேலேயும் எந்த டவுட்டும் இல்லை. கரண், உனக்கு யார் மேலேயாவது டவுட்டா இருக்கா? இல்ல அர்ஜுன். அட திருட்டு பையனும் அங்க நிறையவே உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நகைப்பணத்துக்கு எதுக்காட்டு வந்திருப்பான்வலா இருக்கும். ஃப்ரீயா விடுங்க, அதான் எதுவும் ஆகல. வாங்க நம்ம பூஜைக்கு போலாம். அவங்க யார் அனுப்புனா என்ன இதுன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா ஒண்ணு நிச்சயம், அவன் நகைப்பணத்துக்கு மட்டும் வரவே இல்லை. என்ன நான் சொல்றேன்? என்னது அண்ணாவா? ஓ, இவரு ஜெனியோட அண்ணனா? ஆமா ஸ்டெல்லா. எங்க ப்ளீஸ்ங்க, தயவு செஞ்சு அங்க நடந்த எதையும் இங்க சொல்லாதீங்களேன். அடுத்து இதாட்ட நினைச்சு கஷ்டப்பட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. ப்ளீஸ், பூஜை முடிகிற வரைக்கும் எதையும் சொல்ல வேண்டாம். இதை நம்மளே டீல் பண்ணிக்கிடலாம். ஏன் உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட்டா இருக்கா? டவுட்லாம் இல்லை, ஆனால் கன்ஃபார்மாகவே ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியலை. அதனால் ப்ளீஸ் இதை கொஞ்சம் அப்படியே விடுங்களேன். டாப்பிக்கை மாற்றி சேஞ்ச் பண்ணி வேற ஏதாவது பேசுங்க. டாபிக்கை மாத்தி நான் என்னத்த பேச, நீங்களே பேசுங்க. நான் என்ன அமைதியாவே இருக்கேன். அட சொல்லுண்ணா, என்ன ஸ்டெல்லா? அடச்சே, அதெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம பூஜை பண்றதுக்கு வந்திருக்கோம். வாங்க பொங்கல் வைக்க போலாம். கரண், இன்னும் மூஞ்சி இப்படி இருக்கு? அட கார்த்தி, என்ன உன் மூஞ்சி இப்படி இருக்கு? பார்க்க சகிக்கல. தயவு செஞ்சு ரெண்டு பேரும் மூஞ்ச மாத்துங்க. அட ஐஸ் சஞ்சய், என்ன அஜய் உன் மூஞ்சி இப்படி இருக்கு? பார்க்க சுத்தமாவே நல்லா இல்ல. தயவு செஞ்சு மூஞ்ச மாத்துங்க. வாங்க வாங்க பொங்கல் வைக்க போலாம். இந்த ஸ்டெல்லா நான் எதையும் மறைக்குது, என்னன்னு தான் தெரியல. இதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட சொன்னா என்ன இதுக்கு? இல்ல, ஸ்டெல்லா எதையும் மறைக்கா, என்னன்னு தெரியல. ஸ்டெல்லாக்கு யார் மேலேயே டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். யாரா இருக்கும்? சேம் ஃபீல் கண்மணி. உனக்கும் அதான் தோணுதா ஐசு? எனக்கு அப்படியே தான் தோணுது. யாரோ வேணும்னே தான் பண்ணியிருக்காவ. அர்ஜுனை நான் சொல்ல வந்ததுக்கு ஸ்டெல்லா தடுத்துட்டா. யாரா இருக்கும்? எனக்கு ஒருத்தி மேல டவுட் இருக்கு. ஆனா அவ இவ்வளவுக்குள்ள பண்ணுவாளான்னு எனக்கு தெரியல. யாரு? யார சொல்ற? வேற யாரு? எங்க வீட்ல வந்து கிடக்க ஒரு சனியா, அந்த சனியனை தான் சொல்லுவேன். யாரு? பூஜாவை சொல்றியா? அந்த பிசாசை தான் சொல்றேன். அந்த பிசாசு இப்படிலாம் பண்ணுமான்னு தெரியல. ஆனா அந்த பிசாசு நல்லது மட்டும் கிடையாது. எனக்கும் தோணுச்சு ஸ்டார்டிங் பார்த்த உடனே. அவளை பார்க்கவே நல்லவ மாதிரியே இல்லை. அவன் நிச்சயம் ஏதோ ஒரு வில்ல குணத்தோட தான் அவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு நினைக்கேன். என்ன தந்திரத்தோட வந்தான்னு தெரியல. கார்த்தி ஏமாந்துட்டா. லூசு, சரியான லூசு கார்த்தி. இதுக்கு மட்டும் காரணம் அந்த பூஜான்னு தெரிஞ்சிட்டு அந்த பூஜாவை சும்மாவே விட மாட்டேனாலாம். இதுக்கு காரணம் பூஜாவா இருந்தாலும் பூஜா ஏன் ஸ்டெல்லாவை பழி வாங்கணும்? காரணமே இல்லாம ஏன் ஸ்டெல்லாவை பழி வாங்குறா? என்னவா இருக்கும்? ஒண்ணுமே புரியல. சோ ஹலோ சார், ஹலோ சார், மிஸ்டர் அஜய். இன்னைக்கு அஞ்சலி மிஸ்டர், நீங்க பிடிச்சிருக்கிறது என்னோட கை. விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். விடுறதுக்காகவா பிடிச்சிருக்கேன்? ரொம்ப சௌரியம். விடுங்க, அத்தை யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும். யார் பார்த்தாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ அமைதியா நின்னு. அட விடு அஜய். முடியாது முடியாது. ஆமா, நீ என்ன திடீர்னு கோவிலுக்கு வந்திருக்க? என்கிட்ட சொல்லவே இல்ல. நீங்க கேட்கவே இல்ல, அதான் நான் சொல்லவே இல்ல. என்ன திடீர்னு? ஹலோ, நான் வந்த உடனே எல்லார்ட்டையுமே சொல்லிட்டேன். திடீர்னு கூப்பிட்டாங்க, நாங்களும் திடீர்னு வந்துட்டோம். ஆமாண்ண, நீ சொன்னல அந்த கதைய திரும்பவும் சொல்லாண்டாம், மண்டையே குழப்பம். ஆனா நீயும் தாவாணி கட்டிட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஹலோ மிஸ்டர், திடீர்னு சொன்னாங்க, நாங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட அப்படியே வந்துட்டோம். ஆனா இந்த ட்ரெஸ்லயும் அழகா தான் இருக்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே. அண்ணன் இருக்காங்க, கொஞ்ச நேரத்துக்கு. ஓ எனிவேஸ் தேங்க்ஸ் அர்ஜுன். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல கரண், இது என்னோட கடமை தான். உன் கூட ரகு வந்திருக்கான்ல, விஜய் வந்திருக்கானா? விஜய் வரல, ரகு வந்திருக்கான். அவன் கார்ல இருக்கான். எனிவேஸ் உங்க எல்லாரையும் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே கரண். எனிவேஸ் ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு நீங்க எப்பவும் வந்து நிக்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அட ஸ்டில்லா என்ன நீங்களுமா? இது என்னோட கடமை தான். பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, இருக்கட்டும்.
சரி சரி இதெல்லாம் விடுங்க. அண்ணா வாங்க பொங்கல் வைக்கலாம். இல்லம்மா கார்த்தி, சும்மா சாமி கும்பிட்டு போலான்னு தான் வந்தோம். அந்த சேரி கிட்ட தானே தேடி காடு இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு போலான்னு வந்தோம். பரவாயில்ல இருக்கட்டும், நாங்க இனிமே கிளம்புறோம். அடா அண்ணா வா. பரவாயில்லடா இருக்கட்டும், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். ஓகே அர்ஜுன், பாய், பரவ பார்க்கலாம். உங்க எல்லாரையும் நாங்க பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அன்எக்ஸ்பெக்டடா சந்திச்சிருக்கோம். உங்க எல்லாருமே பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி நான் இப்ப கிளம்புறேன். நாகராஜன் அண்ணன் கேட்டதா சொல்லுங்க. ஆ அக்கா இன்னுமா நாகராஜன் வெளியே வர மாட்டாங்க? என்ன பண்ண கரிஷ்மா, அவர் என்னென்னத்தையோ நினச்சிக்கிட்டு அப்படியே உள்ளே இருக்கார். ரூம்குள்ளேயே பித்து பிடிச்ச மாதிரி இருக்காரு. என்ன பண்ணனே தெரியல. நானும் கோவில் குளமாட்டு தான் திரியுதேன். என்ன பண்ணனே எனக்கு ஒன்றும் புரியல. சரிக்கா எதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும் ஒரு நாள். அதான் குலதெய்வ கோயில்ல வந்து பொங்கல் வச்சிட்டிங்களா, எல்லாமே கடவுள் பார்த்துக்கிடுவாரு. என்னன்னு தெரில, குலதெய்வ கோயிலுக்கு வந்த பிறகு ஏதோ மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கு. இந்த அம்மா என்ன இவங்க கிட்ட இவ்வளவு நேரமா நின்று பேசிக்கிட்டே இருக்காவ. எரிச்சலாம் இருக்கு இவங்க மூஞ்செல்லாம் பார்த்தாலே. இவங்களாலதான் நம்ம அப்பா ரூம்ப விட்டே வெளியே வர மாட்டாங்கன்னு நம்ம அம்மாக்கு தெரியும் தானே. பின்னையே இவங்க கிட்ட நின்று இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க குடும்பமா நல்ல ஒற்றுமையா தான் இருக்காவ. நம்ம அப்பாவும் நம்ம குடும்பம் தான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஒரு நாள் இந்த குடும்பத்துக்கு நான் வைக்கிற ஆப்பிள எங்க அப்பா சந்தோஷப்பட்டு வெளியே வரணும். அந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். உனக்கு வைக்கிற ஆப்பிள தான் இருக்கு கரண், என்னோட சந்தோஷம் எல்லாமே. என்னடி நல்லவங்க மாதிரியே வந்து நல்லா நடிக்கிறீங்க. எனக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும். உங்களால தான் என் வீட்டுக்காரர் இன்னும் ரூம்பை விட்டு வெளியே வர மாட்டாக்காரு. உங்களை பழி வாங்கணும், உங்களை அழிக்கணுங்கிற எண்ணத்தோட தான் இருக்கேன். அது என்னைக்கு நடக்குமோ அன்னைக்கு தான் எங்கள் குடும்பத்துக்கே சந்தோஷம். ஆனால் உங்கள் யாரையுமே நான் சும்மாவே விட மாட்டேன்டி. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக தானே இருக்கியே, நானும் என் குடும்பம் தானே இப்படி கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கோம். உன்கிட்ட இன்னும் பேசுறதுக்கான ஒரே காரணம் உன்கிட்ட இருக்கிற அந்த பணம். உன்கிட்ட இருக்கிற அந்த பணமும் சொத்தும் உன்கிட்ட இல்லை. உன்னெல்லாம் மதிச்சு நான் பேசுவேன். எங்களை பற்றின உண்மை எல்லாமே உன்னோட அக்காவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் அவளை மட்டும் கொல்லணும்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் ஐயோ பாவம், அவள் சாவு முச்சில் அவள் புருஷனையும் சேர்த்து கூட்டு போய் கடைசியில் அந்த பிள்ளையும் சேர்த்தே கூட்டு போயிட்டா. ஸோ பாவம். ஆனால் அந்த நேரத்தில் இந்த கரனை நீங்கள் அனாதையாக விட்டுருவேன்னு நினச்சேன். ஆனாலும் நீங்கள் எடுத்து வளர்த்தீங்கள, அந்த சொத்துக்கே அவன் இப்போ சொந்தக்காரனாக வந்து நிற்கான். உங்கள் யாரையுமே சும்மா விட மாட்டேன்ட்டி. ஒவ்வொருத்தரையா நான் கொல்லாமல் விட மாட்டேன். அட என்னக்கா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஸ்ரீஜாக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ஜெசி, சும்மா தான். என்ன பண்ணனே தெரியலை. இந்த மனுஷனை நினச்சி ஒரே கவலையாக இருக்குது. அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். கவலைப்படாதீங்கக்கா, எல்லாமே இந்த கடவுள் பார்த்துக்கிடுவாரு. ரொம்ப வருத்தம் எதுவும் படாதீங்க. சரி கரிஷ்மா, நல்லதுக்கே காலம் இல்லை இந்த உலகத்தில். அந்த மனுஷன் எத்தனை பேருக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருப்பாரு. சரிக்கா கவலைப்படாதீங்க, கடவுள் கண்ணை திறந்து பார்ப்பாரு. அந்த கடவுளை தான் நான் நம்பியிருக்கேன். அம்மா வாங்க போவோம். வாரேன் ஆதி. சரி ஜெசி, சரி கரிஷ்மா, நான் வாரேன். பார்த்து போயிட்டு வாங்கக்கா. பார்த்து பத்திரம். அட என்ன நீங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வந்திருக்கீங்க, மிச்சம் எல்லாரும் எங்க வந்துட்டு இருக்காங்க? என்ன சான்சி, உன் பேரனுக்கு அந்த பிள்ளையை பிடிக்கும் போலயே. அதான் எனக்கும் ஒன்னும் தெரியல மலரு. லே அஜய், என்ன இது? என்னதுனா எதுமா கேட்க? லே அவ கையை ஃபர்ஸ்ட் விடு. ஏன் எதுக்குமா அவ கையை நான் விடணும்? லே இது கோயில், தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. ஒரு பொம்பளை பிள்ளை கையை இப்படியெல்லாம் பிடிச்சிட்டு இருப்ப, விடல அவ கைய. என்னப்பா இதெல்லாம்? ஜானு நீயுமா? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம். அட என்ன அஜய் உண்மையை சொல்லிட்டான். பின்ன எத்தனை நாளைக்கு இன்னும் மறைக்கலாம்னு நினைச்சிருப்பான், அதான் சொல்லிட்டான். ஆனா எங்க அத்தை மூஞ்சி சரியில்லையே. அஜய் மரியாதையா சொல்றேன், அவ கைய நீ விட்டுரு. இது அவங்க அம்மாவுக்கு தெரியுமா? சொல்ல அஞ்சலி, இது உங்க அம்மைக்கு தெரியுமா? இல்ல தெரியாது.
உங்க அம்மைக்கு தெரிஞ்சா இதை ஏத்துக்குவாளா? சொல்லுங்க, ஏத்துக்கிடுவாளா இல்லையா? கோமதி ரொம்ப கோவப்படாத. என்னமா பண்ண சொல்லுங்க? இப்ப என்ன? எனக்கு இதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. இதுல வனஜ சம்மதிக்கணும். நான் கோவப்படுதுன்னு தப்பா எடுத்துக்கிடாதீங்க. நீங்க எடுத்துக்கிட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. எனக்கு இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையுமே இல்ல. எனக்கு பரிபூர்ண சம்மதம். ஆனா இதுல உங்க அம்மா சம்மதிக்கணும். அத்தை, நீங்க ஒத்துக்கிட்டதே எனக்கு சந்தோஷம். எங்க அம்மாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எங்க அம்மாவை நான் சம்மதிக்க வைக்கிறேன். அட என்ன, ரெண்டுமே பயமே இல்லாம பேசுது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பயந்துட்டு இருக்கேன்னு நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் பயமே இல்லாம இப்படி தைரியமா பேசுதாவ. இதுக்கு பேரு தான் லவ். அடேங்கப்பா, பெரிய விளக்கம் தான். பொங்கல் இப்பவன் வந்தோம். இப்ப இவருக்கு திருமணத்துக்கு நாள் குறிச்சிருவோம் போலயே. குறிச்சா சந்தோஷம்தான். ஆமா, எல்லாரும் இங்கதான் இருக்காவ. இந்த பூஜா எங்க போனா? சனியை இங்கேயே போய் தொலைதன்னு சொல்லி விடவும் முடியாது. தேவையில்லாம ஏதாட்டு பிரச்சனை இழுத்து விட்டுருவா. எங்க போய் தொலைஞ்சன்னு வேற தெரியலையே. அப்ப எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. இன்னும் ஒரே வாரத்துக்குள்ள உங்க அம்மாவை நீ சம்மதிக்க வைக்கணும். அம்மா, கொஞ்ச நாள் டைம் கொடுமா. முடியாதுல. உங்களை பத்தி சும்மாவே ஊருக்குள்ள அரசனும் புரசமாட்டு நிறைய பொருளை கிளம்பதான் செய்யுது. அதனால சொல்லுவேன், இன்னும் ஒரே வாரத்துக்குள்ள நீங்க 2 பேரும் உங்க அம்மா கிட்ட சம்மதம் வாங்குதிய. அம்மா, நான் எப்படி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க அத்தை தானே, தைரியமா துணிச்சு லவ் பண்ண தெரிஞ்சிச்சுன்னா சம்மதத்தை வாங்கு. ஏட்டி கோமதி, அமைதியா இரு. வனஜா கிட்ட நான் பேசுறேன். என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட கடமை. நீங்க அமைதியா இருங்கம்மா. இதுல நம்ம யாருமே தலையிட வேண்டாம். இது அவங்க 2 பேரோட பிரச்சனை. அவங்க 2 பேருமே பாத்துக்கிடுவாங்க. இந்த நாய்கிட்ட நான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன்னு தெரியுமா? நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா இல்லையானே? அந்த நாய் இல்லவே இல்லைன்ட்டு. இப்ப அது 2 பேருமே பாத்துக்கிடுவாங்க. இது அவங்களோட பிரச்சனை. நம்ம யாருமே இதுல தலையிட கூடாது. அம்மா, சொல்றதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. அதனாலதான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. பேசி 2 பேரும் சம்மதத்தை வாங்குதியே. சரித்த, இன்னி ஒரே வாரத்துல நான் எங்க அம்மாவை சம்மதிக்க வைக்கிறேன். என்ன அஞ்சலி திடீர்னு இப்படி முடிவெடுத்துட்டா? அவ அம்மாலாம் ஒரே வாரத்துல சம்மதிச்சிருவாங்களா? அதெல்லாம் ஒத்துக்கிடுவாங்க. அஞ்சலி ஏதோ ஒரு முடிவோட தானே பேசிட்டு இருக்கா. அவங்க முடிவுல அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா எல்லாமே நல்லா தான் நடக்கும். அதுவும் சரிதான். சரி, வாங்க பொங்கலை வைப்போம். அட பிள்ளைலாம் வாங்க எல்லாரும். பூஜை இவ்வளவு நேரம் இங்க இல்லையே. இவங்களை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. இவ்வளவு பேர் இப்படி குமிஞ்சு நிற்காங்களே. எப்படி இந்த பிளானை நம்ம செயல்படுத்துறது? ஏதாவது பண்ணணுமே. நல்ல வேலை அந்த ஸ்டெல்லா இந்த இடத்துல இல்லை. காலில் அடிச்சது நல்லதுதான். அங்கே போய் உட்கார்ந்துட்டா. இப்போ வேற என்ன பண்ண? பின்னாடியே இந்த நந்தி மாதிரி இந்த கரண் வந்து நிற்கான். கரண், இந்த ஜெனி, எவ்வளையுமே பார்க்க பிடிக்கல. ஐஸு, ஸோ இவ்வளோலாம் இரிட்டேட்டிங்காக இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? இப்போ நம்ம அந்த சைடு போனாலும் ஏன் எதுக்குன்னு டவுட்டாக கொஸ்டினை கேட்டு கொண்டுருவாள்வேன். என்ன பண்ண சோபி, எங்க கார்த்திக்கு சமையல்னாலே என்னன்னு தெரியாது. இன்னைக்கு இங்க வந்து பொங்கல் வச்சிட்டு இருக்கா. பாவமா இருக்கு அவளை பார்க்க. அவளே, நமக்கும் சமையல்னா என்னன்னு தெரியாது. ஒரு காலத்துல நம்மளும் இப்படிதான் மாறணும். அத நினைச்சாதான் வேதனையா இருக்கு. அண்ணா, கார்த்தி பண்ற பொங்கலை நம்ம திங்குற மாதிரி இருக்குமா? ஏமா இந்த டவுட்டு? அத நீ கார்த்திகிட்டே கேட்டுற வேண்டியதானே? அவட்ட கேட்க பயந்துகிட்டு தான் உங்ககிட்ட கேட்கேன். கார்த்தி சமையல் எப்படி? பெருசாலாம் குறை சொல்ல முடியாது. ஓரளவு ஓகே தான். அப்ப சரி. சோ என்ன பண்ண? ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. ஜெனி, ஐஸ் கொஞ்சம் இங்க வாங்கல. லே மச்சான், நீ வா. என்ன பாறேன்? தெரிஞ்சோ தெரியாமலோ இவங்களே நமக்கு நல்லது பண்றாவல. கார்த்தி, இரு, நாங்க அங்க போயிட்டு வந்துருந்தோம். சரிங்க. கார்த்தியை இப்படியே விட்டுட்டு போவே. ஏன் என் மனசு ஒரு மாதிரி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? என் மனசுக்கு ஏன் ஒரு மாதிரி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? சேச்சே, ஸ்டெல்லாக்கு நடந்ததை வச்சு யோசிச்சுட்டு இருக்கிறதுல ஏதாவது ஒரு மாதிரி இருக்குமா இருக்கும். அட வாங்க போவோம். வா ஜெனி. ஒருவேளை ஸ்டெல்லாக்கு நடந்த மாதிரி கார்த்திக் ஏதாவது ஆயிருமோ?
கரண் ரொம்ப திங்க் பண்ணாத, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கார்த்திக் கவனமா இருக்கணும். சரிங்க, போயிட்டு வாங்க. ஒரு வழியா போய் தொலைஞ்சிட்டான்வ. சீக்கிரமாட்டு என்னோட பிளானை நிறைவேற்றணும். அட நல்ல எல்லாம் ஒன்னா சேர்ந்து பொங்குது. ஆமா ராணி, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. என்ன கார்த்தி, பொங்கல் பொங்குதுன்னு சந்தோஷமா இருக்கியா? இரு, உன்னையே பொங்கலாக்குதேன்.